If anyone hurts or threatens you, or the RWA does a mob attack, you can report them under section 115/116 BNS, obstruction, which is 126 BNS, criminal force, which is 129 BNS, 131 BNS, and 352 BNS, which is intimidation with a view to breaking the peace. If you are threatened or insulted, go to section 351 BNS, which is harassment. And if you're a woman and you've been hurt or abused, add 74 BNS. All these have more than 5 years in jail. தெருவில் உள்ள சமூக நாய்களுக்கு உணவளிப்பவர்கள் எல்லாருமே குற்றவாளிகளா? இல்ல. முதல் தடவையா ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஃபீடர்ஸ்க்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. எங்க ஃபீட் பண்ணணும்? முனிசிபாலிட்டி இன்னும் உங்களுக்கு ஃபீடிங் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கலன்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபீட் பண்ணுற இடத்துலையே ஃபீட் பண்ணுங்க. ஆனால் அந்த இடம் வந்து சின்ன குழந்தைகள் விளையாடுற பார்க்காவோ அல்லது பிளே கிரவுண்ட் மைதானமாவோ இல்லாமல் பார்த்துக்காங்க. ஃபீடிங் ஸ்பாட் செலக்ட் பண்ண இடத்துல கூடவே பலகையும் வைக்கணும். இந்த இடத்தில் சமூக நாய்களுக்கு உணவளிக்கப்படும் அப்படிங்கிற பலகையையும் முனிசிபாலிட்டி தான் போட்டு கொடுக்கணும். ஃபீடிங் ஸ்பாட்டை யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்கன்னா, ஃபீடர்ஸ் ஆகிய நீங்களும் முனிசிபாலிட்டியும் அப்புறம் RWA ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாருமா சேர்ந்து தான் ஒரு ஃபீடிங் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணணும். ஃபீடிங் ஸ்பாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்னதுன்னா, டாக்ஸ் எல்லாருமே டெரிட்டோரியல் அனிமல்ஸ். அவங்க ஒரு பேக்காக தான் இருப்பாங்க. அந்த பேக் ஆஃப் டாக்ஸ் வந்து வேற பேக் ஆஃப் டாக்ஸை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீடிங் ஸ்பாட்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணணும். அதே இந்த குழு தான் செலக்ட் பண்ணணும். ஃபீடிங் ஸ்பாட் ரெடி பண்ணுறதுக்கு முனிசிபாலிட்டிக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்ககிட்ட பேசி கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா தான் RWA எல்லாருமா கலந்து ஆலோசிச்சு தான் அப்புறமா தான் நீங்க ஒரு ஃபீடிங் ஸ்பாட்டை ஏற்பாடு பண்ண வரும். இன்னும் உங்க முனிசிபாலிட்டி உங்களுக்கான ஃபீடிங் ஸ்பாட்டை ரெடி பண்ணி கொடுக்கலன்னா நீங்க முனிசிபாலிட்டிக்கு ஒரு லெட்டர், ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதலாம். அதுல உங்க பேரு, நீங்க எத்தனை டாக்ஸ் ஃபீட் பண்றீங்க, என்ன ஃபீட் பண்றீங்கன்னு, அப்புறம் உங்களுக்கு எந்த ஃபீடிங் ஸ்பாட்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதலாம். இதை நீங்க இமெயில் மூலமாகவும் அனுப்பலாம். ஆல்வேஸ் இந்த ஒரு லெட்டரை வந்து கார்பரேட்டர் அல்லது கவுன்சிலர், உங்க ஏரியா கவுன்சிலர் அல்லது கார்பரேட்டர் கொடுங்க. உங்ககிட்ட ஒரு காப்பி வச்சுக்காங்க, இன்னொரு காப்பியும் போலீஸ் ஸ்டேஷன்லையும் கொடுத்து வைங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, யாராவது உங்க ஏரியால இருந்து நீங்க ஃபீட் பண்ற இடம் எனக்கு செட் ஆகல, எனக்கு இந்த இடம் நீங்க வேணாம், நீங்க போடுற இடம் வேணாம்னு தோணுதுன்னா நீங்க அவங்க கிட்டையும் சொல்லலாம். நான் எப்படி முனிசிபாலிட்டிக்கு ரிக்வெஸ்ட் லெட்டர் போட்டு ஃபீடிங் ஸ்பாட்டை காமிக்க சொன்னேனோ அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு இந்த இடம் நான் போடுற இடம் பிடிக்கலன்னா நீங்களும் முனிசிபாலிட்டிக்கு ஒரு லெட்டர் எழுதி எந்த இடத்துல நாங்கள் போடணும்னு நீங்கள் சொல்லுங்கன்னு நீங்கள் முனிசிபாலிட்டிக்கிட்டே நீங்களே கேளுங்கன்னு நீங்கள் சொல்லலாம் அந்த பர்சன் கிட்ட. ஒருவேளை நீங்கள் 2 பேருமா பேசி ஒரு இடத்த நீங்கள் தேர்வு பண்ணீங்கன்னா அதையும் நீங்கள் முனிசிபாலிட்டி கிட்ட லெட்டரில் சொல்லுங்கள். லீடர்ஸ் ஆகிய நீங்கள் உங்கள் கையில் எப்போவுமே அனிமல் பர்த் கண்ட்ரோல் 2023 உடைய ரூல் நம்பர் 20 உடைய காப்பியை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. இல்லைனாலும் நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அது ஒரு காப்பி வச்சுக்காங்க எப்போவுமே ஃபீடிங் பண்ண போகும்போதெல்லாம். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனும் அப்புறம் அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் அசோசியேஷனும் உங்களுக்கு டாக்ஸ் இருக்கிற எத்தனை டாக்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீடிங் ஸ்பாட்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீங்களும் ஃபீடு பண்ணும்போது அதாவது ரொம்ப க்ரௌடான இடத்துல, கூட்டம் அதிகமான இருக்கிற இடத்துலையும் அப்புறம் மற்றவங்களுடைய கேட், எந்த ஒரு கேட் முன்னாடியும் நீங்கள் ஃபீடு பண்ணக்கூடாது. எங்கெங்கெல்லாம் ஃபீடு பண்ண, அப்புறம் ப்ளே ஏரியா, பசங்க விளையாடுற இடத்துலையும் ஃபீடு பண்ணக்கூடாதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் உங்களுக்கும் யாருக்காவது ஃபீடிங் பண்ணும்போது ஃபீடிங்னால பிரச்சனை வந்ததுன்னா அனிமல் வெல்ஃபேர் கமிட்டி ஒன்று அங்கே வந்து உங்களுக்கான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ரூலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த காப்பியை உங்கள் கையில் கேரி பண்ணுங்கள். நீங்கள் ஃபீட் பண்ணுற ஏரியாவில் யாராவது இங்கே ஏன் ஃபீட் பண்ணுறீங்க, இங்கெல்லாம் ஃபீட் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு முனிசிபாலிட்டி தேர்வு செய்கிறதுக்காக செய்ய வேண்டிய லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த லெட்டரை அனுப்பின லெட்டரை மெயிலை வந்து நீங்கள் காட்டுங்க, இமெயிலை காட்டுங்க. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி ஃபீடிங் ஸ்பாட்டு கேட்டு எழுதியிருக்கேன், அப்போ வரைக்கும் அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நான் இங்கே ஃபீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் காட்டலாம்.
அதே மாதிரி போலீஸ்ல இருந்தும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்டேயும் நான் ஆல்ரெடி முனிசிபாலிட்டிக்கு லெட்டர் போட்டிருக்கேன், இன்னும் எனக்கு ஸ்பீடிங் ஸ்பாட் அவங்க செலக்ட் பண்ணி கொடுக்கல, நீங்களும் அவங்களுக்கும் போலீஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம். நீங்களும் ஃபீடர்ஸ் அந்த முனிசிபாலிட்டி அத்தாரிட்டிஸ் கிட்டையும் ஆர்டபிள்யூ கிட்ட கேட்டுட்டு எனக்கு ஃபீடிங்கான ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுங்கன்னு போலீஸ்க்கு கூட நீங்கள் ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம். மதிப்பிற்குரிய உச்சநீதிமன்றத்திலிருந்து நீங்கள் சாலைகளில் உணவளிக்கிறத வந்து முழுசாக தடை செய்யலை, ஆனால் ஃபீடிங் ஸ்பாட் உணவு அளிக்கிற இடத்தை நகராட்சி தேர்வு செய்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல மட்டும் கொடுங்க, அதுக்கப்புறமா தேர்வு செஞ்சதுக்கு அப்புறமா எங்கெங்கேயோ போயெல்லாம் டாக்ஸுக்கு உணவு அளிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டுக்குள், கட்டிடம் வளாகம், குடியிருப்பு காம்பவுண்ட், கல்லூரி, ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் போன்ற தனியார் வளாகங்களில் நாய்களுக்கு உணவு கொடுக்க தடை செய்யவில்லை. அங்குள்ளவர்கள் வழக்கம் போல் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஏபிசி விதிகளின்படி குடியிருப்பு சங்கங்கள் RWA, ஹவுசிங் சொசைட்டி, ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ் போன்ற இடங்களில் நாய்களுக்கு உணவளிக்க அனுமதி உண்டு. ஆனால் எங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு RWA, ரெசிடென்ஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் தான் தீர்மானிக்க வேணும். ஏன்னா நாய்கள் எல்லாருமே டெரிட்டோரியல் அனிமல்ஸ், தங்களுக்குன்னு தனி பிரதேசம் வைத்திருக்கும் அவர்களுக்கு வந்து கூட்டமாக ஒரு கூட்டமாக தான் வாழுவாங்க. அதனால உணவு போடும் இடத்தை வந்து நீங்கள் தேர்வு செய்யும் போது இந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் மனசில் வச்சு தான் நீங்கள் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் உணவளிக்கிற இடத்துல வந்து யாராவது இங்கெல்லாம் ஏன் ஃபீட் பண்ணுறீங்க, ஃபீடிங்கெல்லாம் பண்ணாதீங்க டாக்ஸுக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட நல்ல முறையில் பொலைட்டான முறையில் அவங்கக்கிட்ட சொல்லலாம். நான் உணவளிக்கும் விதிமுறைகளின் படி தான் உணவளிக்கிறேன், அப்புறம் இது வந்து கருணையின் அடிப்படை மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு நல்ல விதத்தில் அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். அதே மாதிரி ஃபீடிங் செய்யும்போது உங்களை யாராவது ரொம்ப தொந்தரவு பண்ணி உங்களை ஃபீடு பண்ண விடாமல் பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்கள் உடனே போலீஸ்க்கு வந்து கால் பண்ணி அவங்களையும் உங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிடலாம். தெருக்களில் டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள், நீங்கள் வந்து யாராவது ஃபீடர்ஸ் செலக்ட் பண்ண ஸ்பாட் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அவங்கக்கிட்ட ஒரு நல்ல மனிதாபிமான முறையில் அணுகி அவங்கக்கிட்ட பேசி இடத்த எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத பாருங்கள். அவங்க வந்து அவங்களுடைய கருணை உணர்வையும் ரூல்ஸ் படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது.